Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல போன வருஷம் வெளியான பிண்டம் அப்படின்ற ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் ஆகால அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கார் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த கார்ல இருக்க லேடியோட பேரு அண்ணம்மா அப்படின்றது. இப்ப அண்ணம்மாவும் காரை விட்டு இறங்கலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு நாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த காருக்கு பக்கத்துல வந்துருது. இவங்களை பார்த்து வெறித்தனமா குலைச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி கார் கதவை இடிச்சுக்கிட்டே இருக்கு. இத பாக்குற அண்ணம்மாவும் லைட்டா பயப்படுறாங்க. இப்போ ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, கோவப்பட்டு திரும்ப திரும்ப அந்த கதவுல இடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா காயம்பட்ட மாதிரி அந்த நாய் இறந்து போயிருது. அதுக்கப்புறம் தான் இவங்க காரை திறந்து வெளியே வராங்க. இப்ப டிரைவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இது சாதாரண நாய் மாதிரி தெரியல, சீக்கிரமா எங்கேயாவது கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரா சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்பதான் லோகநாத் அப்படின்ற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. உங்களுக்கு தெரிஞ்சவர் மூலியமா பேசிதான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்ச நாள் அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி பேட்டி எடுக்கணும்னு சொல்றாரு. சரி உள்ள வான்ற மாதிரி இவங்க இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவங்க பேய் ஓட்ட வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கூட பேய் ஓட்டுறதுக்காக தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டுல இருக்க செடியெல்லாம் கவனிச்சு பாக்குறாங்க. அது கொஞ்சம் பட்டு போன மாதிரி இருக்கு. சோ பேய் இருக்குன்னு உறுதிப்படுத்துறாங்க. இந்த லோகநாத்தை பொறுத்த வரைக்கும் கேமரா செட்டை போட வந்திருப்பாரு. நம்ம கேமராவெல்லாம் செட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடுறாரு. இவங்களும் இங்க இருக்க பொண்ணு கிட்ட பேசுறாங்க. உனக்கு என்னமா பிரச்சனைன்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்றா. அப்புறம் எதுக்காக ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்ன்ற அவசியம்லாம் எனக்கு இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இப்பதான் அந்த பொண்ணோட அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்கால இருந்து வந்தோம், என் பொண்ணுக்கு தெலுங்கே பேச தெரியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்கிற இந்த லேடி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க பேய் ஓட்டும் போது லோகநாத் அங்க இருக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. நான் பேய் ஓட்ட போறேன், அதனால நீ வெளியே போய் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி அவரும் வெளியே கிளம்பி போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க பேய் ஓட்டிட்டு வெளியே வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரும் பேய் பிசாஸ்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உண்மை இல்லாம தான் நான் பேய் ஓட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இப்ப பேய் சம்பந்தமா நிறைய பேசிக்கிறாங்க. சரி என்ன வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி லோகநாத் கேக்குறாரு. இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு மந்திர வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு ஜென்ஸ் சிரிக்கிற மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு உடம்புல யார் இருக்கா அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த நபரோட அப்பா தான் இருக்காரு. உன் அப்பாக்கான இறுதி சடங்கெல்லாம் சரியா செஞ்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டேன், அதனால செய்யல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அதனால தான் உன்னோட அப்பா பேத்தி உடம்புல பூந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்பா ப்ளீஸ் பா வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு இருக்காரு. உன் அப்பாக்கு பிடிச்ச டிஷ்ஷை எடுத்துட்டு வந்து ஊட்டி விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் அந்த டிஷ்ஷை எடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த பொண்ணு வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. இவர் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேக்குறாரு. கடைசியில அந்த பொண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்க ஆன்மா கிளம்பி போயிருது. அதே மாதிரி அந்த பிசினஸ் மேன் இருக்காரு பாத்தீங்களா, அண்ணமாக்கு நன்றி சொல்லி அனுப்பி விடுறாரு. இப்ப லோகநாத்தை நமக்கு காட்டுறாங்க. அவங்கள பேட்டி எடுக்கணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவங்க கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி வந்துடுறாரு. எதனால இந்த மாதிரி மாறணும்னு நினைச்சீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அண்ணமாவும் இவங்களோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும். ஆனா மக்கள் இருக்காங்கல்ல, சாட்டையால அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணம்மாவோட அப்பா அந்த இடத்துக்கு வராரு. அவருக்கு பேயெல்லாம் ஓட்ட தெரியும். நான் இந்த பொண்ணை சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சரி பண்ணிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் மக்கள் இருக்காங்கல்ல, இவர் மேல கொஞ்சம் கோவம் காமிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் நானும் அப்பாவும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என்னோட தங்கச்சி இறந்து போயிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மக்கள் தான் கொண்டிருக்காங்க போல. அதே மீறி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, மக்களுக்கான ஹெல்ப் எல்லாம் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு வயசாயிடும், சாவர நிலைமைக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட ஒரு செயின் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நீ தான் பண்ணுன்ற மாதிரி போட்டு விட்டுருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இப்ப லோகநாத் என்ன கேட்கிறாருன்னா, இது வரைக்கும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நிறைய பேயெல்லாம் அடக்கியிருப்பீங்க, ஆனா எந்த பேய் அடக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அதை ஷேர் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி வீட்ல பேய் அடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த இன்சிடென்ட்டை நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. 1990 தான் இந்த சம்பவம் வந்திருக்கும். ஆண்டனின்னு ஒருத்தர் வீட பாக்குறதுக்காக வராரு. புரோக்கர் கிட்ட ஜெனரலா பேசிட்டு இருக்காரு. புரோக்கர் மேடம் பிரெக்னெண்டா இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, 3வது குழந்தைக்கு பிரெக்னெண்டா இருக்கா, ஆண் குழந்தை பிறந்தரணும்னு என்னோட அம்மா எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அந்த குழந்தை வழியே என்னோட அப்பாவை பார்க்கலான்றதான் அவங்களோட எண்ணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வீடெல்லாம் பாக்குறாருல, ஆண்டனிக்கு ரொம்பவே வீடு பிடிச்சிருது. அதனால விலை கொடுத்து வாங்கிடுறாரு. ஃபேமிலி எல்லாரையும் வர வச்சிடுறாரு. இப்ப சந்தோஷமா ஃபேமிலியும் வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவும் ரொம்ப செலவாயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா கொஞ்சம் கம்மி ரேட்ல முடிஞ்சது, அதனால தான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் 2 பொண்ணுங்க இருப்பாங்க. சோஃபி, தாரான்றது தான் பேரு. இப்ப சோஃபி என்ன பண்றானா, கையை தட்டி தாராவை கூப்பிடுறா. இதை பாக்குற அம்மா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இவங்க பேரு மேரி அப்படின்றது. எத்தனை வாட்டி இப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், தங்கச்சி கிட்ட ஒழுங்கா பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
ஏன் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா தாராவை பொறுத்த வரைக்கும் காதெல்லாம் கேட்காது. இப்ப சோஃபி இருக்கல்ல, தாரா கூட சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கா. இந்த வீட்ல ஒரு ரூமை மட்டும் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. அந்த புரோக்கர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பையனை வர வச்சிருக்காரு. அந்த பையனை அதை ஓபன் பண்ணிடுறான். அதே மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடறான். இப்ப இந்த சின்ன பொண்ணுங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதுல சின்ன பொண்ணு தாரா இருக்கா பாத்தீங்களா, அவ இந்த ரூம்க்கு வந்துடுறா. இந்த ரூம்ல நிறைய பழங்காலத்து பொருள்லாம் இருக்கு. ஒவ்வொன்னா இவ தொட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்ப திடீர்னு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இந்த சின்ன பொண்ணு பயங்கரமா பயந்துடுறா. இந்த ரூம்ல இருக்க கூடாது, உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறா. மாமியாரை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டியாவது ஆண் குழந்தை பிறந்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அடிக்கடி மருமக கிட்ட அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாருமே சாப்பிடுறதுக்காக உட்காந்து இருக்காங்க. மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இந்த வாட்டி ஆண் குழந்தை தான் பிறக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு படுக்கிறதுக்காக போறாங்க. இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, திரும்பி அந்த ரூமுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரூம் கிட்ட வந்துடுறா. பார்த்தா பொருள்லாம் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. திரும்பி இந்த சின்ன பொண்ணு ரொம்ப பயந்துடுறா. வேகமா பெட்ரூம்க்கு வந்து படுத்துடுறா. இவளுக்கு பக்கத்துல தான் அக்கா சோஃபியும் படுத்திருக்கா. ரெண்டு பேருமே படுத்துட்டாங்களான்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறதுக்காக மேரி வராங்க. தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா மேரியும் இந்த ரூமை விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த ரூம்ல ஒரு குதிரை பொம்மை இருக்கு. இப்ப மேரி கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த பொம்மை ஆட்டோமேட்டிக்கா ஆடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நைட் ஒரு 2 மணி இருக்கும். யாரோ எதையோ முணுமுணுத்துட்டு இருக்க மாதிரியே சோஃபிக்கு சவுண்ட் கேக்குது. இப்ப எந்திரிச்ச சோஃபி இருக்கா பாத்தீங்களா, சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. தங்கச்சி மேலே இவளுக்கு டவுட் வரல. ஏன்னா தங்கச்சியால பேச முடியாதுல, அதனால சுத்தி முத்தி தான் பாத்துட்டு இருக்கா. அப்பதான் கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல தங்கச்சி தான் அப்படி சொல்றான்றது தெரியுது. என்ன தங்கச்சி பேசுறா அப்படின்ற மாதிரி யோசிச்சு எழுப்பி விடுறாங்க. எப்படி நீ பேசுன அப்படின்ற மாதிரி தங்கச்சியை பார்த்து கேக்குறா. எது நான் பேசினா, நான்லாம் பேசல அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் சொல்றா. நம்மளோட பிரம்மையா தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி சோஃபியும் படுத்துறாங்க. மறுநாள் காலையில ஹீரோ இருக்கார்ல, ஒய்ஃபை டெஸ்ட்டுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப டாக்டர் லேடியும் செக் பண்ணி பாத்துறாங்க. பேபி நல்லா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பெண்ணான்றதை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இப்ப டாக்டர் லேடி டென்ஷன் ஆயிடுறாங்க. அது சட்டப்படி தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ தெரியாம கேட்டுட்டா அப்படின்ற மாதிரி இவரும் மன்னிப்புலாம் கேட்கிறாரு. இத பத்திலாம் எதுக்காக கேட்ட அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. பின்ன என்னங்க, உங்க அம்மா எப்ப பாரு அதுதான் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க தான் டாக்டர் கிட்டயும் கேட்க சொன்னாங்க. என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. சரி விடு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. இப்ப ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. மாமியாரும் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பேபி நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. நான் அதை கேட்கலடா, ஆனா பெண்ணான்னு சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா, சட்டப்படி தப்பு அப்படின்ற மாதிரி இவரும் புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப பேத்தி இருக்கா பாத்தீங்களா, பயங்கரமா கோவப்படுறா. எப்ப பாரு எதுக்காக பையன் பையன் கேட்டுட்டு இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு பொண்ணுங்கன்னா பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்டுறா. இதனால இவர் இருக்கார்ல, பாட்டி கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கோவமா திட்டுறாரு. இதனால அந்த பொண்ணு அப்பா மேல கோவப்பட்டுறா. சரி நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. இப்பதான் அம்மாவும் சின்ன பொண்ணை கவனிக்கிறாங்க. கையில காயம் பட்ட மாதிரி இருக்கு. இந்த காயம் எப்படி ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியாம கீழே விழுந்திருப்பனா இருக்கும், எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றா. இவளால பேச முடியல, அதனால ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு தயங்குறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் சட்டுன்னு சாமி ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்டதுனால எல்லாருமே என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு போட்டோ தான் கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. அதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க மாட்டிருக்க எல்லா போட்டோவும் பொத்துன்னு கீழே விழுது. இவங்க எல்லாருமே பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஹஸ்பண்ட் போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. தெரியாதனமா கண்ணாடியில கீறி உங்களுக்கு ரத்தம்லாம் ஊத்திட்டு இருக்கு. எதுக்காகமா கண்ணாடி மேல கைய வச்சீங்க, அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி வாங்கிடுறாரு. இதே ரூம்ல டாப்ல ஒரு போட்டோ இருக்கு. அதை இவங்க யாருமே கவனிக்காம தான் கிளம்பியிருப்பாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இவரும் வேலைக்கு நடந்துட்டு இருக்காரு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. இவரும் சட்டுன்னு அந்த ரூமை எட்டி பாக்குறாரு. பார்த்தா சின்ன பொண்ணு தான் இருக்காங்க. இவர் ரூம்ல இருந்து எப்படி சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் லைட்டா யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் பொண்ணையே பாக்குறாரு. அதுக்கப்புறம் கிளம்பிடுறாரு. இப்ப பொண்ணு வரைஞ்சிட்டு இருக்கா பாத்தீங்களா, யாரோ எதிர இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. காத்துலயே ஒரு உருவம் இருக்க மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. ஆனா அந்த பொண்ணு பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அங்க ஆடுற மாதிரி சேர் இருக்கும். அந்த சேர்ல உட்காந்துடுறா. அந்த சேர் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேகமாலாம் ஆடிட்டு இருக்கு. இப்ப எதர்ச்சியா வந்த மேரியும் இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. இப்ப வேகமா பொண்ணு கிட்ட வந்துடுறாங்க. எதுக்காக இவ்வளவு வேகமா ஆடுற, இதனால தான் நீ கீழே விழுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நாலாம் சேரை இவ்வளவு வேகமா ஆட்டலமா, அதுவே தான் ஆடிச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட வேலையை பத்தி இப்பதான் காட்டுறாங்க. ஒரு மில்லுல கணக்கு எழுதுற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப ஓனரை இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஓனருக்கு நிறைய அரசியல் நெருக்கடிலாம் இருக்கும். அதனால அவர் வீட்டுல ரைட்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்த 2 மாசம் என்னால மில்லுக்கு சரியா வர முடியாது, சம்பளத்தை இப்பயே வச்சுக்கோ, நீ தான் மில்ல கவனமா பாத்துக்கணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் நைட் வரைக்கும் மில்லுல வேலையெல்லாம் பாக்குறாரு. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. பார்த்தா பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அந்த வழியா ஒரு பெரியவர் வர்றாரு. வேணா என் லேம்ப் வச்சுக்கோங்க, ஏன்னா நைட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரி அவர் கையில இருந்து லேம்ப் வாங்கிக்கிறாரு. இப்ப நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. தனியா நடந்து போறதுனால ஹீரோக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் வேற ஒரு பெரியவரை பாக்குறாரு. அந்த பெரியவர் கூடயே நடக்கலான்றதுக்காக அந்த பெரியவர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவரும் சரி வாங்கன்ற மாதிரி இவரை நடக்க வச்சு கூட்டு போயிட்டு இருக்காரு.
இப்ப நடந்து நடந்து ஹீரோ யாரக்குரிய வீடு கிட்ட வந்துடுறாரு. அங்க இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்னோட வீடு அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பெரியவர் காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள இந்த பெரியவர் எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோவும் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து கால்லாம் கழுவிட்டு இருக்காரு. காலை கழுவுறதுக்கு குனியும் போதுதான் அந்த இடத்துல அந்த பெரியவர் நிக்கிற மாதிரி இருக்கு. நிமிந்து பார்த்தா அந்த பெரியவர் காணாம போயிடுறாரு. என்னடா இது ஒரே அமானுஷ்யமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப கதவை தட்டுறாரு. ஒய்ஃபும் கதவை திறக்கிறாங்க. இவர் ரொம்ப பதட்டமா உள்ள நுழையிறாரு. ஒய்ஃபும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் நடந்த விஷயத்தெல்லாம் ஒய்ஃபு கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்றாரு. அவர் வந்த வழியா நந்திருப்பாரு, அதனாலதான் நீ பார்க்கும்போது இல்லாம இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இல்லம்மா, ரெண்டாவது வாட்டி வீட்டுல வச்சு பார்த்தேன்ல, அதான் எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது உன்னோட பிரம்மையா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அப்பாவோட செயின் ஒண்ணு இவங்க கிட்ட இருக்கும், இந்த செயினை போட்டுக்கோ தைரியமா இருக்கும்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. திடீர்னு அந்த பெரியவர் காணாம போயிட்டார்ல, அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட மைண்டுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப சோஃபியோட ரூம்ல யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. சோஃபியா முழிச்சிடுறாங்க. எங்க இருந்து சவுண்ட் வருது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க திரும்பி பார்க்கும்போது தாரா தான் அங்க இருக்கா. இத பாக்குற இவங்களும் ஷாக் ஆகி கத்திடுறாங்க. பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தாரா இருக்கா பாத்தீங்களா, அவ இடத்துல போய் உட்காந்துடுறா. இப்ப வந்த பேரண்ட்ஸோ சோஃபி கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அவ பயத்துல தாராவை காமிச்சுக்கிட்டே இருக்கா. நீ என்னமா பண்ண அப்படின்ற மாதிரி தாரா கிட்ட கேக்குறாங்க. இல்ல இவ கத்துனா, அதுக்கப்புறம் தான் நான் முழிச்சு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் சொல்றா. ஆனா சோஃபி இருக்கல்ல, தாரா தான் பேசிட்டு இருந்தா, அதனால தான் நான் முழிச்சேன், இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. மொத வாட்டி நடக்கும் போதே சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. தாரெல்லாம் பேசியிருக்க வாய்ப்பு இல்ல, நீ ஏன் இமேஜின் பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா உண்மையா பேசினா அப்படின்ற மாதிரிலாம் சோஃபி சொல்றா. இருந்தாலும் அம்மா சமாதான பத்தி படுக்க வச்சிடுறாங்க. ஏற்கனவே வீட்டுல வேலை பார்க்கறதுக்காக ஒரு கார்பெண்டர் வந்தாரு பாத்தீங்களா, அந்த கார்பெண்டர் திரும்பி வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இந்த வாட்டி அவரோட சின்ன தங்கச்சியும் கூட்டு வந்திருக்காரு போல. இவங்க ரெண்டு பேருமே அந்த தங்கச்சியை பாக்குறாங்க. சேர்ந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்றாங்க. தங்கச்சியை கூட்டு நான் மாடிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சோஃபி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி அவரும் ஏத்துக்கிறாரு. வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, பசங்க எங்கன்னு தேடி பாக்குறாங்க. கீழே இல்லன்னு தெரிய வருது. சரி மேல போலாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரூம்ல தான் இருக்காங்கன்ற மாதிரி கார்பெண்டரும் சொல்றாரு. இவங்களும் அந்த ரூம் போறாங்க. இவங்க ரெண்டு பசங்க மட்டும் தான் இருக்காங்க. இந்த கேமை பத்திலாம் உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேக்குறாங்க. கார்பெண்டரோட தங்கச்சி தான் சொல்லி தந்தா அப்படின்ற மாதிரி பசங்களும் சொல்றாங்க. சரி அவ எங்கன்னு அம்மா கேக்குறாங்க. அவ இப்பதான் வெளியே கிளம்பி போனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அம்மா உங்களுக்கு ஜூஸை ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்ப ஜூஸை ரெடி பண்ணவங்க கார்பெண்டர் கிட்ட தராங்க. உன் தங்கச்சி கூட ஷேர் பண்ணி சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. இந்த இடத்துல இவரும் லைட்டா திரு திருன்னு முழிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நைட்டு நேரம் வீட்டுல ஒரு பேய் நடமாட்டத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த பேய் ஒவ்வொரு ரூமா நடந்து வந்துட்டு இருக்கு. இப்ப பாட்டியோட ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூம் வந்துருது. சேரை சட்டுன்னு விளக்குது. என்ன சேர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. இப்ப திரும்பி பழைய இடத்துல அந்த சேரை வச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த சேர் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. இவங்களும் ஹஸ்பண்ட் போட்டோ கிட்ட வந்து வேண்டெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மாவும் காலையில முழிச்சு கிச்சன் ஏரியாக்கு வராங்க. அங்கதான் ஈரவும் ஈரனும் இருக்காங்க. என்னம்மா நைட்டு சரியா தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா என்னன்னே தெரியல, தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இப்ப ஈரோ இருக்கார்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்த 2 மாசத்துல மில்ல மூட போறதா ஓனர் சொல்லியிருக்காருமா. ஏற்கனவே இருக்க காசெல்லாம் செலவு பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால இந்த குழந்தைய கலைக்கலான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்ட அம்மா இருக்காங்கல்ல, சப்புன்னு கண்ணத்திலே ஒரு அறை விடுறாங்க. குடும்ப கஷ்டத்துக்காக வயிற்றுல இருக்க குழந்தைய கலைப்பன்னு சொல்லுவியா, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. கண்டிப்பா இந்த குழந்தை பிறந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வேகமா அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நைட்டு நிறைய இவருக்கு சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. கீழே யாரோ பேசுற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக கீழே வந்துடுறாரு. யார் இது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. இவரும் ஜன்னலை திறந்து பாக்குறாரு. சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கிணத்துல தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. இத பாக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. பால்கனில நின்னு பேய்ங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இத பார்த்து இவரும் ஷாக் ஆவறாரு. இப்ப பொண்ணை பார்க்கலாம் திரும்புறாரு. அந்த இடத்துல பார்த்தா பொண்ணை காணோம். ஒருவேளை கிணத்துல விழுந்திருப்பாளா அப்படின்ற மாதிரி கிணத்துக்குள்ள எட்டி பாக்குறாரு. அப்ப சட்டுன்னு பின்னாடி இருந்து யாரோ தள்ளி விட்டுறாங்க. இவரு ஏடகுடமா கிணத்துக்குள்ள விழுந்துடுறாரு. காலையில ஈரின் முழிச்சு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் பக்கத்துல இல்ல. இவர் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. எங்க தேடியும் கிடைக்கல. இப்ப கிணத்துக்கு பக்கத்துல சவுண்ட் கேக்குது. அதனால இவங்களும் எட்டி பாக்குறாங்க. அதுக்குள்ளதான் அவர் மாட்டி இருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஊர்க்காரங்களெல்லாம் வர வச்சு ஹஸ்பண்டை வெளியே எடுத்துடுறாங்க. ஆக்சுவலா தாரா தானே தள்ளி விட்டா, அதனால இவரும் பயத்தோட தாராவை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃபும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ஒய்ஃபு கிட்ட இதெல்லாம் சொன்னா ரொம்ப பயந்துருவா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா ஒய்ஃபு விடாம என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தாராவை கிணத்துக்கு பக்கத்துல வச்சு பார்த்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் போன் கால் வருது. இவரோட ஓனர் தான் பேசுறாரு. இன்னைக்கு முழுக்க உனக்கு மில்லில வேலை இருக்கு, சீக்கிரமா கிளம்பி வான்னு சொல்லிட்டாரு. நான் நைட்டு வரதுக்கு லேட் ஆகும், பசங்களை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. இப்ப சோஃபி ஹோம்ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. கார்பெண்டர் தங்கச்சி கூட சேர்ந்த மாதிரி தான் தாரா விளையாடுறா. ரெண்டு பேருமே வெளியே போய் விளையாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சோஃபியா அனுப்பி விட்டுறா. ஆனா இந்த கார்பெண்டர் தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு ரொம்ப தள்ளி கூட்டு போயிடுறா. இப்பதான் அம்மாவும் தாரா எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க.
கார்பெண்டர் தங்கச்சி கூட வெளியே விளையாடுறதுக்காக போனா அப்படின்ற மாதிரி சோஃபி சொல்றா. இந்த டைம்ல போய் வெளியே விளையாட அனுப்பியோ அப்படின்ற மாதிரி அம்மாவும் கோவப்படுறாங்க. இப்ப பசங்களை தேடி வெளியே வராங்க. பக்கத்துல எங்கேயுமே இருக்க மாதிரியே தெரியல. அந்த வழியா ஒரு பெரியவர் நடந்து வராரு. பசங்களை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த வழியா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கையை காட்டுறாரு. இவங்களும் அந்த வழியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தாரா மட்டும் தனியா ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கா. அண்ணமா இருக்காங்க பாத்தீங்களா, எதிரதான் கார்ல வராங்க. இந்த நேரத்துல நீ என்ன தனியா நடந்து வந்துட்டு இருக்க, உன் வீடு எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பொண்ணு வீடு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி ஈரினை காட்டுறாங்க. ஈரின் கார்பெண்டரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உன் தங்கச்சி கூட தான் என்னோட பொண்ணு விளையாடி இருக்கா, என் பொண்ணு எங்கன்னு கேக்குறாங்க. இது எனக்கு தங்கச்சியா, எனக்கு தங்கச்சியே இல்லன்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு பொண்ணே இருந்திருக்க மாட்டா, நான் தங்கச்சி கூட மேல விளையாடுவா அப்படின்ற மாதிரி சோஃபி கேட்டிருப்பா. இது எதுக்கு நம்ம கிட்ட கேட்கறான்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. விளையாடிக்கோ அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஜூஸ் கொடுக்கும் போது தங்கச்சி கூட ஷேர் பண்ணி குடின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க பொண்ணுங்களை தான் தங்கச்சிங்கன்னு சொல்றாங்க போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சிருப்பாரு. நான் இப்படிதான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறது. இது தங்கச்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு தாராவோ ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்து அண்ணமா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை மீட் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்துல பொண்ணை தனியா விட்டு எங்கம்மா போன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஈரனும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. சரி வாங்க, நானே வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கூட்டு போறாங்க. மேரியும் இவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, அந்த வீட்டோட பால்கனியை பாக்குறாங்க. இவங்க கண்ணுக்கு பேய் தெரியுது. இந்த வீட்டுல ஏதோ ஆபத்து இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாட்டி தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி பாட்டியும் வெளியே வந்துடுறாங்க. ஒரு ரூமை இவங்க ஓபன் பண்ணாங்கல்ல, அந்த ரூம்குள்ள இருந்து தான் சவுண்ட் கேக்குது. இதெல்லாம் பார்த்து இந்த பாட்டி செம்மையா பயந்துடுறாங்க. இப்ப பையன் கிட்ட இந்த தகவலை சொல்றாங்க. இப்ப பையனும் இந்த ரூமை ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப வேகமா ஹீரோவும் ஓபன் பண்ணிட்டாரு. பார்த்தா சட்டுன்னு கரண்ட் போயிருது. இவங்க எல்லாருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. கேண்டில் எல்லாம் கையில வச்சுக்கிறாங்க. நீங்க உள்ள வராதீங்க, நான் மட்டும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் வெளியே நிக்க வச்சிடுறாரு. இவர் மட்டும் உள்ள எங்க இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கதவு இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருது. இவரும் திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, திறக்க முடியல. ஆண்டனி உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் சட்டுன்னு ஹீரோக்கு முன்னாடி ஒரு பேய் உருவம் வருது. அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, கழுத்தெல்லாம் தூக்கி இவரை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப காலையில டைம் புரோக்கரும் போலீஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஃபேமிலியை உள்ள அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப கதை உடைச்சு உள்ள வந்தா அவர் அந்த இடத்துல மயக்கமான மாதிரி தான் இருக்காரு. இப்ப முழிச்சு பார்த்தவரு செம்மையா இந்த இடத்துல பயந்துட்டுலாம் இருக்காரு. இவர் பேய் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாருல, இதை இந்த கான்ஸ்டபிள் சுத்தமா நம்ப மாட்டாரு. சரி ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதித்தாங்கன்னு கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பணும்னு ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேகமா இந்த புரோக்கரோட காலரை பிடிச்சிடுறாரு. உனக்கு இந்த வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுதானே எங்களை மாட்டி விட்டுருக்க, ஒழுங்கா இந்த வீட்டுல என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு கேக்குறாரு. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு புரோக்கர் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, எப்படியாவது இந்த வீடை எங்களுக்கு வித்து தந்துருங்க, இதை வச்சு நாங்க எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப புரோக்கர் இருக்கார்ல, உங்க நிலைமை எனக்கு புரியுது சார், இந்த வீடை எவ்வளவு சீக்கிரமா விற்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். ஆனா அது வரைக்கும் அண்ணமான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீங்க பேசி பாருங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த புரோக்கர் இருக்கார்ல, அண்ணம்மாவோட நம்பரை எழுதி தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் மில்லுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ணம்மாக்கு கால் பண்ணி பேசினா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க நம்பருக்கு கால் பண்றாரு. ஆனா அவங்க போனையே எடுக்க மாட்டாங்க. என்ன எடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் விட்டுறாரு. ஹீரோவும் நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்து போய் இருக்கிறது இவருக்கு தெரியுது. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டுல இருக்க முடியாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கிளம்ப சொன்னா எங்கடா கிளம்புறது அப்படின்ற மாதிரி அம்மாவும் கேக்குறாங்க. என் மில்லுக்கு பக்கத்துலயே ஒரு வீடை வாடகைக்காக பார்த்திருக்கேன், நம்ம நாளைக்கு காலையில அந்த இடத்துக்கு கிளம்பிடலாம், திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டாரு. அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒய்ஃப் திடீர்னு மாடியில இருந்து கத்துற சவுண்ட் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக இவரா மேல வராரு. பார்த்தா உங்களுக்கு பிரசவ வலி தான் வந்திருக்கும். இவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போறாங்க. செக் பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இது பிரசவ வலி எல்லாம் இல்ல, நார்மல் வலி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் மட்டும் தான் கூட வந்திருப்பாரு. அம்மா வீட்டுல தான் பசங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கால் பண்ணி என்ன நிலவரம்னு கேக்குறாங்க. இவரும் டாக்டர் சொன்னதெல்லாம் சொல்லிடுறாரு. உன்னை கேட்டு ஒரு லேடி கால் பண்ணாங்க, நான் ஹாஸ்பிட்டல் நம்பரை தந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. இவர் ரொம்ப டயர்டா இருக்காருல்ல, அதனால இந்த இடத்துல தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது. இவரும் அந்த இடத்துக்கு வந்து அட்டென்ட் பண்ணி பேசுறாரு. பார்த்தா அண்ணம்மா தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல தீய சக்தி இருக்கிறத நான் அன்னைக்கே ஃபீல் பண்ணேன், அந்த வீட்டை விட்டு போகாதீங்கன்னு சொல்றாங்க. இல்ல மேடம், நாளைக்கு காலையில நாங்க கிளம்பலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், இதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்களே போன நினைச்சாலும் அந்த பேய் உங்களை போக விடாது, அதை மீறியும் போக ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் காலையில தூங்கிட்டு இருக்காரு. அப்ப வார்ட் பாய் தான் எழுப்பி விடுறாரு.
பொண்ணு தான் கால் பண்ணிருக்காங்க. பாட்டி படிக்கட்டுல இறங்கும் போது விழுந்திருக்காங்க போல, இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற இவரை இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இறந்து போன பாட்டி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. அண்ணம்மாவும் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏதாவது தீய சக்தி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு கல்லறையை காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் இவங்க அம்மாக்கான இறுதி சடங்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அண்ணம்மா இருக்காங்கல்ல, ஒவ்வொரு ரூமா வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாட்டியோட ரூம்க்கு வரும்போது பாட்டி தெரியுறாங்க. இவங்களும் பாட்டி கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாட்டி பேச விருப்பமே இல்லாத மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப சட்டுன்னு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிடுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, உங்க பசங்களை எல்லாம் காப்பாத்தணும்னா நீங்க தான் ஏதாவது சொல்லணும், தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த பாட்டியோட பேச்சே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்பதான் நமக்கு பாட்டியை கிளியரா காட்டுறாங்க. அது இவங்களோட பாட்டியே கிடையாது, வேற ஒரு பாட்டி தான். இப்பதான் ஆனமாக்கும் இது புரியுது. நீ தான் இந்த ஃபேமிலியை கஷ்டப்பத்திட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஆனமா இந்த கல்லறைக்கு வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க தான் நீங்க பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்ட பார்த்து சொல்றாங்க. வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் போட்டோ தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதையும் சேர்த்து அந்த இடத்துல புதைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. அண்ணம்மா இவங்க கூட சேர்ந்தே வீட்டுக்கு வராங்க. செடிலாம் வாடி போயிருக்கிறது தெரியுது. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத கேக்குறாங்க. போட்டோலாம் மொத்தமா விழுந்ததுல அதை பத்தி இவங்க சொல்றாங்க. அண்ணம்மாவும் டாப்ல இருக்க அந்த போட்டோவை பார்த்து அது என்ன போட்டோ அப்படின்னு கேக்குறாங்க. அதை நாங்க கவனிச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஈரினும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ரூமா வந்துட்டு இருக்கும் போது வேற ஒரு போட்டோவை பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை நான் இங்க பார்த்தது இல்ல, எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணம்மாவும் ஆள்ல உட்காந்து பேசலான்னு வராங்க. இவங்க கால்ல ஒரு வயரை தட்டுப்படுது. அந்த வயரை கொஞ்சம் தள்ளி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களை ஏதாவது காயப்படுத்துச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தாராவோட உடம்புல நிறைய காயம்லாம் இருக்கு. அழுத்தி பிடிச்சா காயம் ஏற்படும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் உடம்பு முழுக்க காயம் ஏற்பட்டிருக்கு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்களும் ஜன்னல் கதவை திறந்து வெளியே பாக்குறாங்க. பக்கத்துலயே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது தெரியுது. இவங்களும் பக்கத்துல வந்து அந்த ஆலமரத்தை எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரியுது. அதாவது ரெண்டு சின்ன பொண்ணுங்க சேர்ந்த மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. கார்பெண்டர் தங்கச்சியா வந்த பொண்ணு இருக்கல்ல, இந்த கேமை தான் சொல்லி தந்திருப்பா. அண்ணம்மா இருக்காங்க பாத்தீங்களா, கண்ணை மூடி ஃபீல் பண்ணி சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க நாயுடுன்னு ஒரு நபர் இருப்பாரு. அவருக்கு 4 பொண்ணுங்க இருக்காங்க. ஒய்ஃப் இப்பயும் பிரெக்னண்டா இருக்காங்க. இந்த வாட்டியாவது ஆண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி நாயுடுவும் மாமியாரும் சேர்ந்து டார்ச்சர் எல்லாம் பண்றாங்க. அண்ணம்மா பேசிட்டு இருக்கும் போதே தொண்டெல்லாம் அடைக்க ஆரம்பிக்குது. இதை எதிர இருக்க ஈரவும் புரிஞ்சுக்கிறாரு. தண்ணி வேணா எடுத்துட்டு வரவான்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உட்காருங்க அப்படின்ற மாதிரி உட்கார சொல்லிடுறாங்க. இப்ப தொண்டையெல்லாம் சரி பண்ணிடுறாங்க. கண்ணாடியை எதர்ச்சியா பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் இருக்கிறது தெரியுது. இப்ப இந்த சைடு பார்த்தா அந்த உருவம் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. சட்டுன்னு கீழே இருந்த கயிறு இருக்கு பாத்தீங்களா, இவங்க கழுத்துல வந்து நெரிக்கப்படுது. ஈரவும் காப்பாத்தலான்னு பக்கத்துல வராரு. ஆனா பேய் தூக்கி அடிக்குது. திரும்ப திரும்ப ஈரவை தூக்கி அடிக்கிறதுனால ஈரவும் பயப்படுறாரு. அண்ணம்மாவோட பேக்ல அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை எடுக்க விடாம இழுத்துக்கிட்டே இருக்கு. பக்கத்துல சிலுவை இருக்கிறத பாக்குறாங்க. வேகமா அந்த சிலுவையை கையில எடுத்துடுறாங்க. அது மூலியமா மந்திரம் சொல்றாங்க. அந்த பேயும் கண்ட்ரோல்குள்ள வந்துருது. நான் நினைச்சதை விட இந்த பேய் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு 2 வாரமாவது டைம் தேவை. அந்த 2 வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. இவங்க இடத்துக்கு வரும்போது லோகநாத் இருக்காருல்ல, இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி அந்த கதையை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. டேபிள்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கிறத பாக்குறாரு. சின்ன வயசுலயே உங்க தங்கச்சி இறந்து போனதா சொன்னீங்கல்ல, அவங்களோட போட்டோவான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. சரி, மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு நேரம் எல்லாருமே சாப்பிடறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு தாரா இருக்கல்ல, இந்த சாப்பாடு எனக்கு வேணாம்னு சொல்றா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. தினமும் இதே சாம்பார் சாதமா, எனக்கு தேவையே கிடையாது. உங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குல்ல, அதுக்கு வேணா தாங்கன்ற மாதிரி பேசுறா. இதனால இவங்களும் டென்ஷன் ஆகி பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இப்ப பேய் பிடிச்ச மாதிரி தாரா இருக்கல்ல, தட்டை தூக்கி எறியறா. இதெல்லாம் பாக்குற இவங்களும் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த ரூமை திறந்ததுனால தானே பிரச்சனை, அதனால திரும்பி அந்த ரூமை மூட சொல்லிடுறாரு. இதை தாண்டியும் ஹீரோவோட ஃபேமிலி நிறைய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அண்ணம்மாவை காட்டுறாங்க. அண்ணம்மாக்கு 2-3 அசிஸ்டன்ட்ங்க இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்பதான் அந்த மாமியார் இறந்ததை நமக்கு காட்டுறாங்க. சவுண்ட் கேட்டிருக்கோம். என்ன எதுன்னு பாக்குறதுக்காக இவங்க வந்திருப்பாங்க. அப்பதான் இவங்க கண் முன்னாடி ஒரு பேய் உருவம் தெரியுது. இவங்களும் ஷாக்கிங்கா அந்த பேய் உருவத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த உருவம் இவங்களை நெருங்கி வருது. இவங்க பயந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு பிடிச்சு தள்ளி விட்டுருது. இதனால்தான் இவங்க கீழே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. அண்ணம்மா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க போல. இப்ப அசிஸ்டன்ட்ங்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அசிஸ்டன்ட்ங்க பேரை பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. நீங்க நிம்மதியா இதுக்கப்புறம் உள்ள போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் நைட்டு நேரம் சாப்பிட்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அண்ணம்மாவோட ஆட்கள் இருக்காங்கல்ல, ஒண்ணு கிடைச்சிருக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அந்த மரத்துக்கிட்ட தான் காட்டுறதுக்காக கூட்டு போறாங்க.
பார்த்தா அந்த இடத்துல ஒரு எலும்பு கூடு தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் நாங்க முடிக்கிற வரைக்கும் உங்க 2 பொண்ணுங்களை பத்திரமா பாத்துக்கோங்கன்ற மாதிரி அண்ணம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால 2 பொண்ணுங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அந்த 2 பொண்ணுங்களுமே வெளியே விளையாடுறாங்க. அப்ப பறக்கிறது கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருது. தாரா தான் எடுக்கிறதுக்காக போறா. எடுத்த தாரா வேகமா அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கா. இதை கொஞ்சம் லேட்டா தான் ஹீரோ பாக்குறாரு. ஐயோ ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த அண்ணமாவும் ஆட்களும் பாத்துடுறாங்க. ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. இவர் சோஃபியை பாத்துடுறாரு. தாரா எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. உள்ளதான் போனா அப்படின்ற மாதிரி இவளும் கையை காட்டுறா. இவரும் வேகமா உள்ள வராரு. அந்த இடத்துல தாரா இருக்க பாத்தீங்களா, மரத்தை சுத்தி வந்துட்டு இருக்கா. இவரும் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல போறதுக்கு பாக்குறாரு. அதுக்குள்ள அண்ணமா தடுத்துடுறாங்க. அவ சுத்தட்டும் விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவ கால்ல ரத்தம்லாம் வருது, இருந்தாலும் சுத்திட்டு இருக்கா. இவங்களுக்கு மரத்துல ஒரு எலும்பு கூடு கிடைச்சது பாத்தீங்களா, அது சின்ன பொண்ணோட எலும்பு கூட தான் இருக்கும். என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல ஒருத்தர் கொலை பண்ணிருக்காரு. அப்ப இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, தப்பிக்கணும்ன்ற மாதிரி காயத்தோட இங்க வந்து ஒளிஞ்சிருக்கா. சரியா மூச்சு விட முடியாம மரத்திலேயே இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்க டீம் ஆட்கள் இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல டேபிள ரெடி பண்றாங்க. அந்த சின்ன பொண்ணு தாரா மயங்கின மாதிரி தான் கிடப்பா. இப்ப மயங்கின தாராவா அந்த டேபிள்ல இவங்க வச்சிருக்காங்க. இந்த இடத்துல 3 மதத்தை சேர்ந்த பசங்களும் இருப்பாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த இடத்துல மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கண் முழிச்சிடுறா. என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பாவை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, பக்கத்துல போகாதீங்கன்னு சொல்றாங்க. இவங்க மந்திரத்தை சொல்ல சொல்ல பூட்டின ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல கதை ஓபன் ஆயிருது. இப்ப இந்த சின்ன பொண்ணு மேல ஒரு லிக்விட் எல்லாம் ஊத்துறாங்க. அந்த லிக்விட் ஊத்துறதுல அந்த பொண்ணுக்கு வலிக்குது போல. இப்ப அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறா. இவங்க எல்லாருமே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பறந்துட்டு இருக்க அந்த பொண்ணு பேய் மாதிரிலாம் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இவங்களும் ஷாக்கிங்கா இந்த விஷயத்த கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள போயிடுறா. அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ரூம்க்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த லேடியோட அசிஸ்டன்ட் பசங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது இந்த லேடிக்கு பின்னாடி பேயெல்லாம் பாக்குறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க. அந்த பேய்களை பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. மேற்கொண்டு இந்த பசங்களும் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பாக்ஸ்ல இருந்து சவுண்ட் கேக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளதான் அந்த பொண்ணு இருக்கிறது தெரிய வருது. இந்த இடத்துல அண்ணமாக்கு சில விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. இந்த விஷயம் 1930ல நடந்திருக்கும். நாயுடுவோட ஒய்ஃப் 5வது வாட்டியா பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இப்ப கிணத்துல இருந்து தண்ணியை தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, சுத்தமா இவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாரு. இதுக்கு முன்னாடி பிறந்த பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. இத பாக்குற மாமியாருக்கு செம்மையா கோவம் வருது. ஏன்னா குடும்பத்துக்கு அடுத்ததா ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால அடிக்கடி இந்த 4 பொண்ணுங்க மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இவ இந்த வாட்டியாவது ஆண் குழந்தைய பெத்து எடுத்துருவாளா இல்ல இந்த வாட்டியும் பெண் குழந்தை தானா அப்படின்ற மாதிரி பையன்கிட்டயும் சொல்றாங்க. இப்ப இவருமே கோவப்படுறாரு. இந்த வாட்டி ஆண் குழந்தை தான் நீ பெத்து எடுக்கிற, அப்படி இல்லன்னு வச்சுக்கோயேன் உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃபோட டெலிவரி வரைக்கும் இவரால வெயிட் பண்ண முடியல. அதுக்குள்ளேயே வயித்துல என்ன குழந்தை இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்காகவே ஒரு லேடியை வர வச்சிருக்காரு. அவங்க வயித்துல என்ன குழந்தை இருக்குன்னு பார்த்து சொல்லிடுவாங்க போல. இப்ப அவங்கள வச்சு செக் பண்ண சொல்றாரு. அவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. கண்டிப்பா இதுவும் பெண் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. கையில ஒரு கத்தி வச்சிருப்பாரு. அதை வச்சு வயித்தை குத்தி கிழிச்சிடுறாரு. உள்ள இருக்க குழந்தைய எடுத்து வெளியே தூக்கி போடுறாரு. இதை பாக்குற இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, மத்த பொண்ணுங்க இருக்க ரூம்க்கு வந்துடுறாரு. மத்த பொண்ணுங்களாம் இவரை பார்த்து பயப்படுறாங்க. இவர் இருக்காருல, துரத்தி துரத்தி அந்த பொண்ணுங்களை எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காரு. பார்த்து சொல்றதுக்காக ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயந்துடுறாங்க. அவர் தூக்கி போட்ட சிசுவை எடுத்துட்டு வந்துடுறாங்க. மண்ணுல புதைச்சிடுறாங்க. நான் பண்ண தப்புக்கு மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க ஓபன் பண்ண பாக்ஸ்ல இவங்களுக்கு ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். இப்ப அந்த பொண்ணை டேபிள்ல படுக்க வச்சிடுறாங்க. அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்துல வச்சிருக்காங்க. இப்ப அண்ணமா இருக்காங்கல்ல, உனக்கு இது வரைக்கும் ஏதாவது அட்டாக் நடந்திருக்காமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட எனக்கு அட்டாக் நடந்தது இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இறந்து போன நாயுடுவும் அந்த மாமியாரும் சேர்ந்த மாதிரி தான் உங்களை காயப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இறந்த சிசு இருக்குல்ல, அதுதான் உன் வயிற்றுல இருக்க சிசுவையும் உன்னையும் காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை வச்சுதான் ஒரு பூஜை பண்ணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில மந்திர வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்து அதை திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதே சமயம் ஒரு அசிஸ்டன்ட் பையனும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி வெளியே வராங்க. சில பொருளை எரிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டுருப்பாங்க. நான் போய் விறகெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் பையன் கிளம்பிடுறான். ஹீரோ மட்டும் இருக்கும் போது யாரோ கூப்பிடுற மாதிரி ஹீரோக்கு சவுண்ட் கேக்குது. யாராவது கூப்பிடுற மாதிரி உனக்கு தோணும், அந்த பக்கம் மட்டும் திரும்பாத, பெரிய ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லி வச்சிருப்பாங்க. ஹீரோ கடைசி வரைக்கும் திரும்பி பார்த்திருக்க மாட்டாரு. அந்த அசிஸ்டன்ட் கட்டையெல்லாம் கொண்டு வந்துடுறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி எரிச்சு விட்டுறாங்க. அது எரிஞ்சிட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட் மட்டும் இருக்காரு. உள்ள இருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அசிஸ்டன்ட் பையனுக்கு பின்னாடி அந்த நாயுடு வந்துடுறாரு. என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்க்க கூடாதுன்னு அண்ணம்மா சொல்லியிருக்காங்கல்ல, அதனால இவன் பார்க்காம அதே பக்கம் திரும்பி இருக்கான். இவர் இருக்கார்ல, என்ன பார்க்க பயமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதனால கோவப்பட்ட இந்த அசிஸ்டன்ட்டோ சட்டுன்னு திரும்பி பார்க்கறான். இப்ப திரும்பி பார்த்தா உடம்புல பேய் வந்துருது போல. இப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, உள்ள இவங்க மந்திரம் பண்ணிட்டு இருக்கும் போது தடுக்கிறதுக்காக வந்துடுறான். ஆனா இவங்க தடுத்து அவன் கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அவன் ரொம்ப சக்தி வச்சிருக்கான். இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான்.
அதை மீறியே இவங்க அடிச்சு கீழே விழ வச்சிடுறாங்க. அண்ணம்மா கழுத்துல ஒரு டாலர் இருக்கும்ல, அதை இந்த அசிஸ்டன்ட்டுக்கு போட்டு விட்டுறாங்க. உடம்புல இருக்க ஆவி போயிருது. அதே மாதிரி இவங்க மந்திரத்தெல்லாம் கரெக்டா சொல்லி முடிச்சிருவாங்க. அந்த பொண்ணு இப்போ முழிச்சிடுறா. அந்த பொண்ணு நார்மலா பிஹேவ் பண்றா. பொண்ணு நார்மல் நிலைமைக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அந்த அசிஸ்டன்ட்டும் இப்ப நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. அண்ணம்மா இந்த குடும்பத்துக்கு பெரிய உதவி பண்ணிருக்காங்கல்ல, அதனால குடும்பமே அண்ணம்மாக்கு நன்றி எல்லாம் சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அண்ணம்மாவும் சொல்லி முடிக்கிறாங்க. எனக்கு வேண்டிய தகவல் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி லோகநாத்தோ சொல்றாரு. இப்பதான் இவங்க போன் அடிக்குது. இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒரு இடத்துல பேய் ஓட்டுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க போல. இவங்களும் அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நானும் வரவான்னு கேக்குறது. இதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் தொல்லை பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணம்மா சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க கதை ஒரு நாய் இடிச்சுக்கிட்டே இருந்தது பாத்தீங்களா, அந்த நாய் இங்கதான் இருக்கு. என்ன இந்த நாய் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா யாருமே கிடையாது. என்ன மேடம் வீட்டுக்குள்ள யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி லோகநாத் கேக்குறாரு. அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பக்கத்துலயே தான் ஜன்னல் இருக்கும். இவங்களும் ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. டிரைவர் கார் கிட்ட தான் இருக்காரு. அதே சமயம் இவங்க பேக் இருக்கு பாத்தீங்களா, கார்க்குள்ளேயே தெரியாதனமா விட்டு வந்திருப்பாங்க. ஐயோ விட்டு வந்துட்டுமே அப்படின்ற மாதிரி இப்பதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் லோகநாத் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. அது லோகநாத் இல்ல, நாயுடு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேய் ஓட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத லோகநாத் வேஷத்துல இவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க வச்சு இவங்களை காலி பண்றது தான் இவரோட பிளான். ஆனா நமக்கு அந்த விஷயத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க. இதோட கட் பண்ணி நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.